ஏக்கா, அச்சச்சச்சச்சச்சோ. உன் கல்யாணம் உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்படில மறக்க முடியும்? இன்னைக்கு நாள்ல இருக்கு. வருஷம் 11 ஆயி போச்சுல. உன் கல்யாணத்தன்னைக்கு உன் சேலையை பிடிச்சிட்டு சுத்திட்டு கிடந்தானாமே, அம்மா இப்போ சொல்லுவா. சின்ன கூத்தா பண்ணுன நீ. என்ன சாந்தி முகூர்த்தத்தை கூட விடாம நீ போட்ட ஆட்டம் இருக்கே எப்பப்பா. அப்புறம் அப்புறம் என்ன, உன்னை சமாதானப்படுத்த ஏன் கழுத்துல கிடந்த நெக்லஸ கட்டி உனக்கு போட்டு உன்னை தூங்க வச்சுட்டு நான் உள்ள போனா அங்க அவர் தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவரை அதான் இந்த பையன் எழுப்பி பொறுக்க லேட் ஆயிட்டோம். போல. ஏக்கா, அப்போ உன் கழுத்துல 2 நெக்லஸ் உண்டுல்ல? ஆமா, வீட்ல எப்பவும் போட பச்சைக்கல் நெக்லஸ், வெளியில கல்யாணம் காட்சினா வைராட்டிக. 2 நெக்லஸும் அப்பதான் செஞ்சு போட்டாக. ஓஹோ. ஆமா, என்னத்த போட்டு என்ன செய்ய, அந்த தேரூர்காரிக்கு எல்லாத்தையும் கொடுத்தும் ஆத்தலையே. இதுக்கே எப்படின்னா நம்ம வேலு மாமா அவர் பொண்ணு அனுப்புற மாதிரி வெறும் கட்டின சேலோட அப்பா ஒன்று அனுப்பிச்சிருந்தானே என்ன கதியா இருக்கும். வேலு மாமாவா? யார்ல அது? அதான் நம்ம புது சம்பந்தி, என் வருங்கால மாமனா இருக்கா. வரதட்சணைங்கிற பேர்ல ஒரு காசு கொடுக்க மாட்டாரான். வீட்டு கை வருங்கையோட பொண்ணு வீட்டுக்கு வந்து சேருவானா. ஏனா உழைக்க வழி தேடி இந்த ஊருக்கு வந்து இன்னைக்கு வீடு மில்லு நிலம்னு மட்டும் இல்லாம பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்ச மமதியோ. பெத்த பொண்ணுக்கு ஒரு 10 பவுன் நகை செஞ்சு போட்டா என்ன கொள்ள? ஏக்கா ஏக்கா, நீ அடிக்கடி சொல்வல இந்த வேலு தம்பி சூதுவாது பிடிச்சவன் நல்லா நடிச்சு நம்ம அப்பாவை ஏமாத்துவான்னு. நானா? நான் இப்பல சொன்னேன். நீதாக்கா சொன்ன, நீ மறந்துருப்ப. ஆனா ஒண்ணுக்கா, எப்படிக்கா ஒவ்வொரு ஆளையும் கரெக்டா எடை போடுத. நான் ஒரு மரமண்டை இல்ல மருமவனே, உன் மாமா மாதிரி இருக்காம உன் அம்மை மாதிரி புட்சால இருக்கணுண்டு.